கூட்டத்தின் நடுவே சத்தமிட்ட நிர்வாகியை முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கடுப்பாகி திட்டியிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக வீழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மோசமான கைரேகை சட்டத்திலே இருக்கிற இந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்கு எந்தெந்த வழியில் உழைக்க வேண்டுமோ அந்த வழியிலே உயர்ந்த உத்தமர், உழைத்த உத்தமர், தியாகச்சீலர் PKM ஐயா, மாண்புமிகு மாமா மு.க. அவர்கள் அந்த நினைவு நாளில் எங்களுடைய தலைவருடைய ஆலோசனைப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கும். அவருடைய புகழ் மேலும் வளரவுக்கும் அவர் விட்ட பணியை இங்கே இருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், வருகின்ற அமைச்சர் பெருமக்கள், வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வழிநடந்து இந்த சமுதாய மக்களுக்கு, முக்குலத்துக்கு மட்டுமல்ல அனைத்து குல மக்களுக்கும் உழைப்பதற்கு உறுதி எடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக எடுத்துக்கொள்கிறோம். தமிழ்நாடு பாடத்திட்டம் சம்பந்தமா ஆளுநர் அதான் அவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் தலைவர் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அதுவே போதும். இது மிக சிறப்பாக இருக்கு. இப்போ இந்த விழா வந்துட்டு அரசு விழாவை நடத்தணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் கோரிக்கை வச்சுட்டே வரோம். உங்கள் சார்பாக இது வரைக்கும் அரசு விழா இல்லை. 26 தமிழகத்தின் முதலமைச்சராக மாண்புமிகு எடப்பாடி வரப்போகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மண்ணிலே சொல்லுகிறோம், உறுதியாக அரசு விழாவாக எங்களுடைய மாமா மு.க. விழா அரசு விழாவாக நடக்கும். ஐயா எடப்பாடியார், ஐயா எடப்பாடியார் இப்போ முதலீடு இருக்கிறதுக்காக வெளிநாடு போயிருக்காரு. எந்த மாதிரி முதலீடு எதுவும் பண்ணியிருக்காரா? எதுக்கு முதல்ல போயிட்டு வந்திருக்காரு. டெய்லி சைக்கிள் ஓட்டுறாரு, கோட் போட்டுக்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கும்போது சட்டை போட்டிருந்தாரு. வந்த பிறகு தான் தெரியும் என்னன்னு தெரியும். நமக்கு என்ன தெரியும், வந்து அறிக்கை விடட்டுங்க. அவர் எது சொல்கிறாரு, அங்கே தாடிக்கார நம்ம இவர் நரேந்திர மோடி ஐயா சிங்கப்பூர் சுற்றிக்கிட்டு இருக்காரு, போட்டியில் இவர் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காரு. வரட்டும், என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு யாரும் எதையும் மறைக்க முடியாது. அரசாங்கத்தில் செய்கிற தவறுகளை அது மக்களுக்கு வெளிப்படாக எதிர்க்கட்சி தலைவர் மூலமாக அதற்குரிய விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பேரிடர் சம்பந்தமான நிதியை கூட மத்திய அரசு இருந்து எந்த நிதி இருக்கிறதுல அப்படின்ற ஒரு கொடுத்தாரு. இது கேரளாவுக்கும் சரி இருக்கிற அந்த நாட்டுக்கும் அவங்க அல்வா திருநெல்வேலி இருக்கிறத இப்போ ஒரு டெல்லியில் வச்சிருக்கிறாங்க. அல்வா கொடுப்பதை தவிர எந்த வேலையும் செய்கிறதில்ல மத்திய அரசாங்கம். இதுதான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியுடைய திட்டமிட்ட கொள்கை. அவர் தான் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஆட்சி மாற வேண்டும் என்று சொன்னால் வந்த பிறகுதான் தெரியும். அது வரைக்கும் இது எந்த இடத்துல என்ன பேரிடவு எத்தனை பேர் சேர்த்தாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலைப்படுறதே கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.